அனைவருக்கும் நல்வணக்கம் மக்களே. இன்னைக்கு நாம மதுரை சந்திப்புல இருக்கோங்க. இன்னைக்கு மதுரையில இருந்து சென்னை எக்மோர் வரைக்கும் லெஜெண்டரியான 12638 பாண்டியன் சூப்பர் ஃபாஸ்ட்ல டிராவல் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தேர்ட் ஏசி கோச்சிங்க. இதில் நீங்கள் மதுரையிலேருந்து சென்னை வரைக்கும் போகிறதுக்கு 845 ருபீஸ் உங்களுக்கு ஃபேர் ஆகுதுங்க. பாண்டியன் என்ன சுத்தமாக இருக்குதுன்னு சொல்கிறீங்க, அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்குங்க. பாண்டியன் தாங்க. பாண்டியனோட ஜென்ரல் கோச்சிங்க உள்ள ஃபுல்லாக ஆகிடுச்சுங்க. இதில் நீங்கள் மதுரையிலேருந்து சென்னை எக்மோர் போகிறதுக்கு 180 ருபீஸ் உங்களுக்கு ஃபேர் ஆகுதுங்க. உள்ளே வந்து லைட்ஸ் வேறு ஆன் பண்ணல, இன்னும் இன்ஜினே வரலங்க. செகண்ட் ஏசி கோச்சிங்க. இதில் நீங்கள் மதுரையிலேருந்து சென்னை வரைக்கும் போகிறதுக்கு 1180 ருபீஸ் உங்களுக்கு ஃபேர் ஆகுதுங்க. நல்லா கர்டைன்ஸோட ஜம்முன்னு சில்லுன்னு இருக்குங்க. பாண்டியனோட டெடிகேட்டட் ஃபர்ஸ்ட் ஏசி கோச்சிங்க. இதில் நீங்கள் மதுரையிலேருந்து சென்னை எக்மோர் போகிறதுக்கு 1970 ருபீஸ் உங்களுக்கு ஃபேர் ஆகுதுங்க. ஃபர்ஸ்ட் ஏசி பற்றி சொல்லவா வேணும், சும்மா ராஜா மாதிரி இருக்குங்க. நாகர்கோயில் தாம்பரம் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் வயா திண்டுக்கல் ஜங்ஷன் திருச்சிராப்பள்ளி. அடுத்து நம்ம கோச்சி ஸ்லீப்பருங்க. இதில் நீங்கள் மதுரையிலேருந்து சென்னை வரைக்கும் போகிறதுக்கு 330 ருபீஸ் உங்களுக்கு ஃபேர் ஆகுதுங்க. இங்கேயும் பேசஞ்சர்ஸ் கொஞ்சம் பேர் போர்ட் பண்ணியிருக்காங்க, ஆனால் வண்டி காலியாக தாங்க இருக்குது. இன்னைக்கு நம்ம பாண்டியன் சூப்பர் ஃபாஸ்ட்ல சென்னை எக்மோர் வரைக்கும் ஹால் பண்ண போற லோகோ ஒரு ஆஃப் லிக்குங்க. லாலாகுடா ஷெட்டோடைய WAP7ங்க. பயணிகளின் கனிவான கவனத்திற்கு வண்டி எண் 1238 மதுரை சென்னை எக்மோர் பாண்டியன் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் வயா திண்டுக்கல் ஜங்ஷன் திருச்சிராப்பள்ளி விருத்தாச்சலம் ஜங்ஷன் விழுப்புரம் செங்கல்பட்டு 21:20 நடைமேடை 1 இருந்து புறப்படும். பாண்டியனோட டோட்டல் டிஸ்டன்ஸ் 494 கிலோமீட்டருங்க. மொத்தம் 8 ஹவர்ஸ்ல சென்னை எக்மோர் போய் சேருது. மொத்தம் 10 ஹால்ஸ் இருக்குங்க. இந்த ட்ரெயின் ஒரு டெய்லி ட்ரெயின். இந்த ட்ரெயினை மதுரையிலேருந்து நைட்டே 9:20 PM எடுப்பாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் 5:20 AM சென்னை எக்மோர் போய் சேருதுங்க.
ஸ்டார்ஸ் 40 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம ஃபர்ஸ்ட் ஹால்ட்டான கொடை ரோடு ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோடு KQN. இங்கே 8 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கோம். 2 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. இன்னைக்கு நாம பின்னாடி இருக்கோங்க. இந்த பக்கம் காமிச்சா உங்களுக்கு தெரியும், லைட் வேற இல்லைங்க, பின்னாடி இருக்கும். ஸோ ஸ்டேஷன் உள்ளே வரும்போது கொஞ்சமாக தான் கவர் பண்ண முடியுங்க. வர்ற வழியெல்லாம் சரியான மழைங்க. ஆனால் இங்கே பெருசாக மழை ஒன்றும் கிடையாது, காஞ்சி போய் கிடக்குங்க. சென்னையிலேருந்து நீங்கள் கொடைக்கானல் போகணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்டேஷன் வந்து இறங்காதீங்க. இங்கே பஸ் ஃபெசிலிட்டி ரொம்ப கம்மிங்க. அதே போல் கேபுக்கு அமௌண்ட்டும் ரொம்ப அதிகம். ஸோ திண்டுக்கல்லில் இறங்கி அங்கேருந்து கொடைக்கானல் போங்க, உங்களுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குங்க. நம்ம ட்ரெயினுடைய கோச் கம்போசிஷன் சொல்லிடுறேங்க. நம்ம ட்ரெயினில் 1 LPR, 1 SLRD, 4 ஜென்ரல், 7 ஸ்லீப்பர் கிளாஸ், 5 தேர்ட் AC, 3 செகண்ட் AC, 1 ஃபர்ஸ்ட் AC இருக்குங்க. இந்த ட்ரெயினில் டெடிகேட்டடாக ஒரு ஃபர்ஸ்ட் AC கொடுத்துருக்காங்க. இதுதான் இந்த ட்ரெயினுடைய டோட்டல் கோச் கம்போசிஷன். அடுத்து உடனேயே அம்பாத்துறை ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க. வாங்க அம்பாத்துறையை பார்த்துடலாம். ஃபிஃப்டி கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம அம்பாத்துறை ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோடு ABI. இங்கே 10 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கோம். ஜஸ்ட் 1 மினிட் தான் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. லைட்டிங் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குங்க. பின்னாடி அண்டர்சோக்கு நிறைய கூட்டம் இருக்குது. இந்த ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட ஒரு சின்ன ஊராட்சிங்க. இங்கே ஸ்டாப்பிங் கொடுக்கறதுனால பார்த்தீங்கன்னா சின்னாலப்பட்டி, செம்பட்டி, ஆத்தூர் தொகுதி மக்கள் அத்தனை பேருமே பயன்பெறுறாங்க. அடுத்து திண்டுக்கல் ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க. திண்டுக்கல்லையும் உடனே பார்த்துடலாங்க. திரும்பவும் மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஸ்டார்ஸ் 62 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம திண்டுக்கல் சந்திப்பு ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் DG. இங்கே 5 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கோம். 3 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. இங்கே மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. இந்த பக்கம் பார்த்தா உங்களுக்கு தெரியுங்க. இப்போதான் அப்படியே பல தூரல் போட ஆரம்பிக்குதுங்க. நம்ம தமிழ்நாட்டுடைய மிகப்பெரிய ஒற்றை பாறை மலை, அதுதான் நம்ம திண்டுக்கல் மலைக்கோட்டைங்க. ஆக்சுவலாக அந்த மலையை தான் திண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அதோடைய பேரில் தான் இந்த ஊர் திண்டுக்கல் அப்படின்னு அழைக்கப்படுதுங்க. ஆக்சுவலாக மேலே இருக்கிற கோட்டைக்கு போயிட்டு பிளாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசைங்க. ஆனால் இப்போது ட்ரெயின்ஸ் தான் நம்மளுக்கு நல்ல வியூஸ் போயிட்டு இருக்கு. ஸோ ட்ரெயின்ஸ் எல்லாத்தையும் எடுத்து முடிக்கலாம்.
120 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம மணப்பாறை ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் MPA. இங்கே 10 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கோம். ஜஸ்ட் 1 மினிட் ஹால்ட் இருக்குங்க. இதுதான் கடைசியாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்டேஷன் உள்ள ரொம்ப பொறுமையாக வந்து தாங்க வரோம். இது வரைக்கும் பாண்டியன் நின்று வந்த எல்லா ஸ்டேஷனும் பார்த்தீங்கன்னா இந்த செக்ஷனுடைய ரொம்ப முக்கியமான ஸ்டேஷன்ஸுங்க. அதே போல் இந்த ட்ரெயின் இங்கே நிற்கிறதுனால இங்கே இருக்கிற போக்குவரத்து ரொம்பவும் மேம்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் சென்னைக்கு டைரக்ட் கனெக்டிவிட்டி கிடைக்குதுங்க. ஸ்டார்ஸ் 156 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம திருச்சிராப்பள்ளி சந்திப்பு ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் TPJ. இங்கே 5 மினிட்ஸ் பிஃபோராகவே உள்ளே வந்து சேர்ந்துட்டோம். 5 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. திருச்சியில் பாண்டியனுடைய அன்ரிசர்வ்ல இருந்து நிறைய மக்கள் இறங்கி வராங்க. பின்னாடி அன்ரிசர்வ் இப்போ ஃப்ரீயாக இருக்குங்க. இந்தியன் ரயில்வேஸ் ஃபேரை இன்க்ரீஸ் பண்ண பிறகு நம்ம பாண்டியனில் ஸ்லீப்பர் அண்ட் அன்ரிசர்வ்ல 5 rupees இன்க்ரீஸ் ஆகிருக்குங்க. அதுவே ஃபர்ஸ்ட் AC, செகண்ட் AC, தேர்ட் AC இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 10 rupees இன்க்ரீஸ் ஆகிருக்குங்க. பெருசாக ஃபேர் ஒன்றும் ஏறலை. திருச்சிக்கு பிறகு நம்ம பாண்டியன் விஸ்வரூபம் எடுக்க போகிற நேரம் வந்துருச்சுங்க. இப்போ செங்கல்பட்டு வரைக்கும் ஒரு கோரத்தாண்டவமான ரன் இருக்குங்க. இப்போ அடுத்து நம்மளுக்கு விருதாச்சலம் ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க. இப்போ 100 கிலோமீட்டர்ஸ் மேலே நான் ஸ்டாப் ரன் இருக்குங்க. இப்போ இடையில முக்கியமான கிராசிங்ஸ் எல்லாமே வரும். எல்லாத்தையும் எடுத்துட்டு நேராக விருதாச்சலம் போயிட்டே இருக்கலாம்.
279 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம விருதாச்சலம் சந்திப்பு ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோடு BRI. இங்கே 23 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கோம். ஜஸ்ட் 2 மினிட்ஸ் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டிலேயே பீங்கான் தொழில் செய்கிற ஒரே ஒரு ஊர் நம்ம விருதாச்சலம் தாங்க. அது மட்டும் இல்லாமல் பீங்கான் சம்மந்தப்பட்ட படிப்பு படிக்கிறதுக்கு இருக்கிற ஒரே ஒரு கல்லூரி தமிழ்நாட்டிலேயே ஒன்று தான் இருக்குது. அதுவும் நம்ம விருதாச்சலத்தில் தாங்க இருக்குது. நம்ம பாண்டியன் எக்ஸ்பிரஸுக்கு ஹனிமூன் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு பேர் இருக்குது, விஐபி வண்டி அப்படின்னும் பேர் இருக்குங்க. ஆக்சுவலாக அந்த காலத்தில் இந்த வண்டி ஓடும்போது கப்பல்ஸுக்குன்னு தனியாக எக்ஸிக்யூட்டிவ் ஏசி கோச் இருந்திருக்குங்க. அதில் அவங்களுக்கு தனியாக ஃபெசிலிட்டி எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அதனால் ஹனிமூன் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு கூப்பிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் MLA, MP, CM அத்தனை பேரும் இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறதுனால இதுக்கு விஐபி வண்டினும் ஒரு பேர் இருக்குங்க. அடுத்து நமக்கு விழுப்புரம் ஷாப்பிங் கொடுத்துருக்காங்க. வாங்க பாண்டியனில் பட்டையை கிளப்பிட்டே போகலாம். டிலே எல்லாம் ரெடியூஸ் ஆகி விழுப்புரத்துக்கு இப்போது பிஃபோர் டைம்லேயே முன்னாடி வந்து சேர்ந்துட்டோங்க. ஸோ இப்போது சிக்னலில் முன்னாடி நின்றுக்கிட்டு இருக்கோம். ஸ்டார்ஸ் 334 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம விழுப்புரம் சந்திப்பு ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் BM. இங்கே 7 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கோம். இங்கே 2 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. சிக்னல்லேருந்து பொறுமையாக உள்ளே கொண்டு வரதுக்கு 7 நிமிஷம் டிலேவாகிடுச்சுங்க. நம்ம ட்ரெயினுடைய ரேக் ஜோன் சதர்ன் ரயில்வேங்க. நம்ம ட்ரெயினுக்கு ராக்ஃபோர்ட் அண்ட் சோழன் சூப்பர் ஃபாஸ்ட் கூட ரேக் ஷேரிங் இருக்குங்க. மொத்தமாக 4 ரேக் இருக்குது. இந்த ட்ரெயினை மதுரையில் மெயின்டெனன்ஸ் பண்ணுறாங்க. நம்ம ட்ரெயினுக்கு ரேக் ஷேரிங் கான்செப்ட் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா மொத்தமாக 4 ரேக்லேயே 3 ட்ரெயினை ஆப்ரேட் பண்ணுறாங்க. அப்படி ஒரு ட்ரெயினுக்கும் 2 ரேக் கொடுத்தாங்கன்னா மொத்தமாக 6 ரேக் தேவைப்படுங்க. இந்த 6 ரேக்கும் ட்ரிப்பை முடிச்சிட்ட பிறகு ஷெட்டில் சும்மாவே இருக்கும். அது வேஸ்டான ஒரு விஷயங்க. ஸோ அதனால தான் நம்ம ட்ரெயினுக்கு ரேக் ஷேரிங் கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. ரேக் ஷேரிங் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா ரயில்வேஸுக்கு ஆப்ரேஷனல் எக்ஸ்பென்ஸ் ரொம்ப கம்மியாகுங்க. அது மட்டும் இல்லாமல் டைமிங்கு, மெயின்டெனன்ஸு இது எல்லாமே ரொம்ப கம்மியாகும். யார்லேயும் மேன் பவர் ரொம்ப பிரச்சனையாக இருக்காதுங்க. ஸோ ரேக் ஷேரிங் கான்செப்ட் கொடுக்குறாங்க. இப்போ அடுத்து செங்கல்பட்டு ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க. இப்போ திரும்பவும் 100 கிலோமீட்டர்ஸ்க்கு நான் ஸ்டாப் ரன் இருக்குங்க. வாங்க இப்போ சும்மா சிட்டா பறக்கலாம்.
செங்கல்பட்டு போகிற வழியில் நல்ல மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குங்க. இப்போ நமக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கம்பன், சிலம்பு, வீக்லி சூப்பர் ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே செங்கல்பட்டில் பிளாட்ஃபார்முக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ நாமளும் சிக்னலில் நின்றுக்கிட்டு இருக்கோங்க. ஃபோர் 37 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம செங்கல்பட்டு சந்திப்பு ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் CGL. இங்கே 30 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கும். 2 மினிட்ஸ் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. ரீசன் என்னன்னு உங்களுக்கே தெரியும் டிலேக்கு. பாண்டியனுக்கு பார்த்தீங்கன்னா ஷெடியூலில் 2 பாயிண்ட் இடத்துல 100 கிலோமீட்டர்ஸ்க்கு நான் ஸ்டாப் ரன் இருக்குங்க. ஒன்று திருச்சிலேருந்து விருதாச்சலம், இன்னொன்று விழுப்புரத்துலேருந்து செங்கல்பட்டு இருக்குங்க. இன்னைக்கு நம்மளுடைய லோக்கோ சிறப்பாக அதோடைய வேலையை பார்த்தது செம சூப்பராக ஹால் பண்ணிட்டு வந்துச்சுங்க. அதே போல் உள்ளே நீங்கள் தூங்குறீங்களோ இல்லையோ உங்களால் அந்த ஸ்பீடை உணர முடியும். ஸோ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பீட்லேயும் அந்த சத்தத்துலேயுமே தூக்கம் வராதுங்க. இங்கே செங்கல்பட்டுலேயும் கொஞ்சம் மழை பெஞ்சிருக்குங்க. ஆனால் வர வழியில் பார்த்தீங்கன்னா சரியான மழை. இங்கே மழை ஓஞ்சிருக்கு இப்போ தான். நம்ம பாண்டியன், நெல்லை, கன்னியாகுமரி, அனந்தபுரி இந்த எக்ஸ்பிரஸ்லாம் பார்த்தீங்கன்னா சவுத்தோடைய ரொம்ப ப்ரெஸ்டீஜியஸான ட்ரெயின்ஸுங்க. இந்த ட்ரெயின்ஸுக்கு பார்த்தீங்கன்னா சிக்னல் அண்ட் ப்ரையாரிட்டி ரொம்பவே அதிகங்க. ஆனால் நம்ம கமெண்ட் செக்ஷனில் இந்த ட்ரெயின் தான் பெருசு, அந்த ட்ரெயின் தான் பெருசு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சண்டை போட்டுக்கிறீங்க. ஆக்சுவலாக இந்த ட்ரெயின் எல்லாமே ஒரே மாதிரி ஸ்பீடாக தாங்க போகுது. ஆனால் இந்த ட்ரெயினுடைய ஹிஸ்ட்ரி அண்ட் மக்கள்கிட்ட இருக்கிற வரவேற்புனால இந்த ட்ரெயின்ஸ் எல்லாமே தனித்துவமாக தெரியுதுங்க. ஃபோர் 68 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம தாம்பரம் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோட் TBM. இங்கே 32 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கோம். 2 மினிட்ஸ் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதாங்க. வண்டியில் யாருமே கிடையாது, எல்லாருமே இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம கோச்செலாம் கம்ப்ளீட்லி காலிங்க. அக்டோபர் 1, 1969 நம்ம ட்ரெயினை இனாகரேஷன் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ லேட்டாக சொல்கிறேன் பார்த்தீங்களா. ஆக்சுவலாக பாண்டியனில் இன்றைக்கி ட்ராவல் பண்ணது ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. ரொம்ப நாள் கழித்து ஒரு லெஜெண்டில் ட்ராவல் பண்ணது ரொம்ப ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷனாக இருக்குங்க. For the kind attention of passengers, the next train to Chennai Beach will be arriving in another few minutes on platform number 1. தாம்பரத்துக்கு பிறகு நம்மளுக்கு உடனே மாம்பழம் ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க. வாங்க அவனையும் பார்த்துடலாம்.
486 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம மாம்பலம் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஸ்டேஷன் கோடு MBM. இங்கே அதே 25 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்கோம். 2 மினிட்ஸ் ஹால்ட் இருக்குங்க. மழை சும்மா பொழந்து கெடுதுங்க. ஸ்டார்ஸ் வெல்கம் டு தலைநகரம். 494 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம ஃபைனல் டெஸ்டினேஷனான சென்னை எழும்பூர் ரீச் பண்ணியாச்சுங்க. நம்ம ஊருடைய ஸ்டேஷன் கோட் MS. இங்கே நம்ம வண்டி ஃபைனலாக ஆன் டைமில் உள்ள வந்து சேர்ந்துருச்சுங்க. இன்னைக்கு சென்னை நம்மளை மழையோட வரவேற்குதுங்க. இன்னைக்கு நம்ம மதுரையிலேருந்து ஜீரோ ஸ்லீப் லாகில் வந்து சேர்ந்துருக்கோம். இன்னைக்கு பாண்டியன் சூப்பர் ஃபாஸ்ட்டில் என்னுடைய ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த ட்ரெயினில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியணும். சும்மா விஐபி வண்டியில் விஐபி மாதிரி வந்து இறங்கியாச்சுங்க. இந்த ட்ரெயினில் கண்டிப்பாக புக் பண்ணிக்கங்க. அப்போ தான் ஜம்முன்னு ட்ராவல் பண்ண முடியும். அண்டர்ஸ்லாம் பயங்கரமாக கூட்டமாக இருக்குங்க. அதே போல் வெயிட்டிங் லிஸ்ட் வச்சுருந்தா கூட உள்ளே அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ கவனமாக இருங்க. இதோட இந்த vlog எண்டுக்கு வருதுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாம மீண்டும் ஒரு சூப்பரான vlogல சந்திக்கலாம். அனைவருக்கும் ரொம்ப நன்றி மக்களே.